ஹாய் அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ தான். ஸோ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்துச்சு. என்னன்னே தெரில, நான் வந்து வெயிட் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் நான் வந்து சாப்பாடெலாம் அவ்வளோ சாப்பிட்றதும் கிடையாது. எல்லாமே கண்ட்ரோலாக தான் சாப்பிட்றேன். எப்போவுமே ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து ஒரு 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குண்டாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து எப்பவும் போல் நார்மலாக ஆகிடுவேன். ஆனால் இந்த தடவை என்னன்னே தெரில, நார்மலாக ஆகவே மாட்டேன்றேன். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அவங்க வந்து ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வயிற்றோடு வர சொன்னாங்க. அது இதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். ஆனால் அந்த வெறும் வயிறோடு போகிறது தான் இதில் வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயமே. அது வந்து புதன்கிழமை நான் வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிறோடு எதுவுமே சாப்பிடாமல் போய் ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து மதரசாக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வா அப்படின்னாங்க. சரின்னு கடைக்கு பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு வந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா இந்த இவங்க குட்டி பூனை இவங்க வந்து இருந்தாங்க. என்னை தூக்கிட்டு போக சொல்லி ரொம்ப வந்து கம்பல் பண்ணாங்க கடைக்காரவங்க. ஆனால் எனக்கும் பூனைக்கும் வந்து ராசியே கிடையாது. நல்லா தான் இருக்கும், திடீர்னு அது வந்து மவுத்தாக போயிடும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து சாதமும் நாள் வந்து கொஞ்சம் ரசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க போல். சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்புறமேட்டு பார்த்தா ரசம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால வந்து பக்கத்தில் வந்து இந்த கடையில் வந்து குழம்புங்கள்லாம் விற்பாங்க. ஸோ நாங்கள் வந்து சாம்பார் வாங்கிக்கிட்டோம். ஸோ அதையுமே வந்து மதியம் லஞ்சை வந்து முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா சூப்பராக வந்து பொங்கல் செஞ்சுருந்தாங்க. இது நானே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பொங்கல் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அதுவுமே வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எப்படி எதிர்பார்த்தேனோ அதே மாதிரியே செம்ம சூப்பராக நல்லா இந்த மாதிரி கலரில் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம். நல்லா சுட சுட பொங்கலுக்கு மேலே நெய்யை ஊற்றி சாப்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து வீடியோ வந்து நான் வந்து பொங்கல் அன்னைக்கு தான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள்லாம் வந்து பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.